காங்கிரஸ் மேலிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து எம்பி சசிகாந்த் செந்தில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்காத ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளூரில் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் உள்ளிட்ட தலைவர்களும் சசிகாந்த் செந்திலை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து 4 நாட்களாக இருந்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் முடித்துக் கொண்டார். பள்ளி குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை இன்னைக்கு பாதிப்படையுது. ஆர்டிஇயில் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியல. குழந்தைங்க 4 லட்சம் குழந்தைங்க யார் ஆர்டியில் என்ட்ரி ஆனாங்களோ அவங்க இன்றைக்கி ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட இன்னல்கள் கீழே இருந்தாலும் கூட இதை கண்டுகொள்ளாத பாஜக அரசு, அது எப்படிப்பட்ட அரசுன்னு எனக்கு புரியல. தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்வி நிதியை பெற்றுத்தர மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது.